ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோ எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாக இப்போ புதுசாக போடுறாங்க, வீடியோ இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ. மிஸ் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விஎன் அப்படின்றத டச் பண்ணுங்கள். விஎன்னுங்கிறத ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸுன்றதை டச் பண்ணுங்கள். அடுத்து நியூ ப்ராஜெக்ட் அதை டச் பண்ணுங்கள். சேவுங்கிறத கொடுங்க. இதில் நாம் ஏதாவது ஒரு வீடியோ ஏற்கனவே எடுத்து வச்சுருப்போம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன். கோழி வீடியோ போடுறேன் பாருங்கள். இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்படி தான் இதில் போயிட்டு நம்ம அப்லோடு பண்ணணும் வீடியோ. இடையில நமக்கு ஏதாவது வேணாம் அப்படின்றா இந்த ஸ்ப்ளிட்டுன்றதை கட் பண்ணுங்க. இந்த இடம் வேணாம் அப்படின்றத அப்படியே ஓட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போகையில் மறுபடியும் இதை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அங்கிட்ட தள்ளி வச்சுட்டு இதை அப்படியே டெலிட் கொடுத்துருங்க. இப்படி தான் டெலிட் ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம வீடியோ முழுசாக எடுத்ததுக்கப்புறம் அதுவாகவே ஜாயின் பண்ணிக்கும். அது வரையும் இது ஓடும். இல்லை இடையில எனக்கு இது வேணாம், இது கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னா இந்த ஸ்பீடுன்றதை டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலருங்கிறத டச் பண்ணிங்கன்னா, இல்லை ஸ்லோவாக வரணும் அப்படின்னா ஸ்லோவாக வரும். இல்லை ஸ்பீடாக வரணும் அப்படின்னா இது ஸ்பீடாக ஓடும். நம்ம அப்படி டைமை கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே டிக் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் அப்படி வரும். இந்த இடம் மட்டும் இப்படி வரணும் அப்படின்னா அந்த இடம் மட்டும் அப்படி வரும். மற்ற இடம்லாம் நார்மலாக வரணும்னா அப்படியே நார்மலாக விட்டுறலாம். நீங்கள் எவ்வளோதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இதை ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடு கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறத டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். யூடியூப்பில் இந்த ப்ளஸ்ஸுங்கிறத இது பண்ணிவிட்டு ஷார்ட்டாக போடுறீங்கன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சார்ட்னு வச்சுட்டு இந்த இதை டச் பண்ணணும். ஆடுங்கிறத டச் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஆட்ங்கிறத டச் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்டு இது வேணும் அப்படின்றத 15 செகண்டு அப்படின்றா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை 60 செகண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் சின்னமாக இருக்குன்னு அதை விட ஒரு 15 செகண்ட்னா 15 செகண்டுக்கு அதை செட் பண்ணிவிட்டு டோன் கொடுத்துருங்க. 15 செகண்டுக்கு அதை செட் பண்ணிடுங்க. அடுத்து ஆட் சவுண்டு ஆட் பண்ணுங்கள். சவுண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, ஏதாவது காமெடி தேவை, ஏதாவது டைலாக் சொல்லணும் அப்படின்றத உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு நான் இது சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை டச் பண்ணுங்கள். இதை அப்படி டிக் கொடுத்துருங்க. மதி நிலவே நில ஒளியே வெண் நிலவே இங்க திரும்ப இல்ல வேணாம் திருப்பிங்க. இப்படி அந்த டைலாக் கூட சேர்ந்து இது வரும். அப்பவே 2 படிக்கட்டு ஏத்தி கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்க, ஃபன்னியா காமெடியா அப்படின்றத பற்றி நீங்கள் அதில் டைட்டில் கொடுத்துடணும்.
கொடுத்துட்டு இல்லை லொக்கேஷன் கொடுக்குறோம் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா வேணாம். பப்ளிக்ங்கிறத டச் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோடு பண்ண வேண்டியதுதான். இப்படி தாங்க வீடியோ போடுறது. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.